மார்னிங் ஒரு 5 to 5:30 எழுந்ததுக்கப்புறம் 1/2 லிட்டர் வாட்டர் குடிப்பேன். அப்புறம் ப்ரஷ் பண்ணிவிட்டு பால்கனி வருவேன். இங்கே ஒரு பேசிக் ஸ்ட்ரெச்சிங் முடிச்சதுக்கப்புறம் டென்னிஸ் கிளம்பிடுவேன். டென்னிஸ் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடலூர் ஸ்டேடியத்தில் இருக்குது. அங்கே முன்னாடி நம்ம அண்ணா ஒரு கஞ்சி விற்பார். அங்கே போய் கஞ்சி குடிச்சிட்டு ஸ்டேடியத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிடுவோம். ஸ்டேடியத்தில் என்ட்ரு ஆனாலும் தனி ஃபீல் தான். ஆசம் ஃபீல் இருக்கும். எல்லோரும் அவங்க ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆசம் ஃபீல். இப்போ டென்னிஸ் கோர்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். என்ட்ரு ஆகிட்டு நான் பேசிக்காக அட்லீஸ்ட் ஒரு ரவுண்டாவது இந்த 400 மீட்டர் ட்ராக்கில் ஒரு ரவுண்ட் இல்லை 2 ரவுண்டாவது ஓடுவேன். இதுதான் முட்டிக்கு நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபெடரர் சாம்ப்ராஸ் ரிட்டையர் ஆகிடான்னு கவலைப்பட தேவையில்லை. ஃபெடரர் சர்வீஸ் பார்க்குறதுனாலும் சாம்ப்ராஸ் சர்வீஸ் பார்க்கணுன்னாலும் அவங்க ஃபோர் ஹேண்ட் பேக் ஹேண்ட் பார்க்குறதுனாலும் இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. விளாண்டு முடிச்சதுக்கப்புறம் சட்டையை புழிஞ்சிட்டு 9 o'clock எய்தர் ஃப்ரெஷ் கைட்டில் கிளாஸ் எடுப்பேன். அப்படி இல்லைன்னா ஸ்கூலில் பசங்களுக்கு ப்ரோக்ராமிங் சொல்லி தருவேன். மதியானம் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு நான்வெஜ் இருக்கும். மதியானம் நல்லா சாப்பிட்டுட்டு மினிமம் 1/2 hour ஆகுது தூங்குவேன். தூங்கிட்டு 2:30 இல்லை 3 o'clock மார்க் இன்டர்வியூ செஷன் பண்ணுவேன் ஃப்ரெஷ் கைட்டில். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 4:10 ஏதாவது டீச்சர்ஸோட 1-on-1 இருக்கும். அதை முடிச்சேன்னா ஈவினிங் யூஸ்வலாக சைக்கிளிங் போவேன். ஒரு அரௌண்ட் ஒரு 10 kilometers கிட்ட சைக்கிளிங் போவேன் பக்கத்தில் ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு. சைக்கிளிங் முடிச்சுட்டு வந்தேன் அப்படின்னா குளிச்சுட்டு யூடியூப்பில் ஏதாவது இந்த ரொமான்டிக் ஷார்ட் ஃபிலிம்ஸ் ரொமான்டிக்காக ஏதாவது இருந்தால் பார்ப்பேன். பார்த்துட்டு அப்படியே அப்புறம் ஈவினிங் எப்போதுமே டின்னர் வந்து சாலட் அண்ட் இந்த பீனட் துவையல். இதுதான் நமக்கு எப்போதுமே ஈவினிங் டின்னர். 9 to 9:30 படுத்துருவேன். At one point of time, we need to stop running behind money and start living our life. Life is short.